ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? சிம்மராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் சொன்னா, அதாவது எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு. எப்படி இருக்கணும்னு பொட்டாட்டு இருக்கணும். அவனுக்கும் வேண்டாம், நமக்கும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாம நம்ம இருந்துக்கலாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கலாம். அப்படிங்கக்கூடிய நிலைமைங்கிறது சிம்மத்துக்கு. ஜூன் மாசம் வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆட்டம் கட்டுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன ஒண்ணுனாலும் நடக்கும். லாபத்தில் குரு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வேண்டானாலும் சரி, கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க, கூப்பிட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. குரு எப்போ விரயத்துக்கு வருதோ, குரு விரயத்துக்கு வருவது, அஷ்டமத்தில் சனி இருப்பது, ஸ்டேட்டு மாறணும், ஸ்டேட்டு விட்டு வெளியே போகணும், அப்போ தான் பேசிக்கலாக நல்லா இருப்பாங்க. பாதி பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், பாதி பேருக்கு இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகணும். 85% வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா சிம்மத்துக்கு தான். அது ஒரு நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் ஹிட் லிஸ்ட் இருக்குது. அது மக நட்சத்திரம் தான் ஹிட் லிஸ்ட். பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் பிரச்சனை முடிஞ்சுது. அவங்களுக்குலாம் லைசன்ஸ் கிடச்சிருச்சு, இன்சூரன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுது, அதனால் பயம் இல்லை. எக்ஸப்ட் மக நட்சத்திரம், மற்ற 2 நட்சத்திரங்களுக்கும் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மெயினாக ஹெல்த் பார்த்துக்கணும். வரையத்தில் குரு இருக்கும் போது எந்திரிச்சா சுளுக்கு பிடிக்கும், படக்குன்னு உட்காந்தா கால் காஃப் மசில் பிடிக்கும். நேற்று தான் வாக்கிங் போனால் பிரச்சனையே கிடையாது, இன்னைக்கு போனால் ஒரே பிரச்சனை. சிம்மம் இருக்கக்கூடிய வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு மனவேதனை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது மனசில் ஒரு கட்டி மாதிரி, ஒரு கேன்சர் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரமான அழுகணும், தனியாக போய் உட்காந்து அழுகணும். இந்த மாதிரி மனவேதனையில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. மெயினாக பையனை பிரியறது, வீட்டில் பெரியவங்களை பிரியறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் விளையாட்டு காமிக்கிறது. மெயினாக சிம்மராசி நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். எந்த அளவுக்கு நீங்கள் கடலில் குளிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நதியில் குளிக்கிறீங்களோ, நான் சொன்ன எந்த கெட்ட பலனும் பெருசாகாமல் நம்ம காத்துக்கொள்ளலாம். அதாவது கடலில் குளிக்கிறதும் நதியில் குளிக்கிறதும் இந்த பராபவ ஆண்டு யாருக்கு ரொம்ப அதிகம் வேண்டும்னா, நல்லதுக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்கள் பண்ணியே தீரணும். காவேரி நதி ஸ்நானம் உச்சிதமான பலன்களை கொடுக்கும், அமோகமான பலன். விசேஷம்னா அப்படி ஒரு விசேஷமான பலன். எவ்வளவோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எதுக்கு டெய்லி குளிக்கிறோம்? இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். புரியுதா? அந்த பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்படி, மனசளவில் மட்டும் கிடையாது, உடம்பு, மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் அப்படின்னு சொல்லுவோம். உடம்பாலையும் சரி, மனசாலையும் சரி, எந்த விதத்துலையும் நமக்கே தெரியாமல் ஏதாவது கர்மாக்கள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும்னா நம்ம கடல் நீர் ஆடுவதுன்னு ஒன்று. சரி, எதாவது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள், ஆஃப்டர் 6 o'clock செய்யக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பட்டையை கலப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உயில் பணம் வரும். சொத்துக்கள் யாரா இறந்துருப்பாங்க, அங்கே போயிட்டு வருவீங்க, அவங்க உங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத லாட்ரி, எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும். someone has to help you, someone has to support you. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன, முடி உதிரும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்கியாட்டிக்கா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், நரம்புகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், நரம்புகள், இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி கூட்டி கேஷு பார்த்தாலும் சரி, வரக்கூடிய அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் கல்யாணம் கன்ஃபார்ம். குரு கேது சேருவதுங்கிறது கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அக்டோபர் வரைக்கும் எப்படி இருக்குன்னா பட்டு மோசமாக இருக்குது, உண்மை அதுதான். அந்த 2 நட்சத்திரங்களுக்கு பாதிப்பு கிடையாது, மக நட்சத்திரம் பார்த்துக்கணும். டிசம்பர் மாதம் வரைக்கும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய கவலை, ஒரு வீட்டில் பெரியவங்களுடைய இறப்பு, இல்லைன்னா ஒரு
செப்பரேட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிறது, இப்படிலாம் நடக்கும். வேலையுமே வந்து நல்லா போகிற வேலையை எனக்கு வேணாம்னு தோணும், அதனால் விட்டுருவாங்க, கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நேற்று வரைக்கும் இப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு ஜாவா சுந்தரேசன் மாதிரி டபார்னு மாறுறதுங்கிறது கண்கூட பார்ப்போம். அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் அக்டோபர். பராபவ ஆண்டில் ஆஃப்டர் அக்டோபர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. லைஃப்ல என்ன வேணுமோ கேம் சேஞ்சர் அப்படின்னு சொன்னா சிம்மத்துக்கு ஆஃப்டர் அக்டோபர். அக்டோபர்லேருந்து நெக்ஸ்ட் நவம்பருக்குள்ள என்னென்ன வேணுமோ எல்லாமே நடக்கும். அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட 10 மடங்கு உயர்வை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். அதனால இதுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் வந்து மெயினாக சிம்மத்துக்கு சொல்ல முடியும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும், லைஃப் சூப்பராக இருப்பீங்க. ஒன்றே ஒன்று தான், யாரையும் நம்பாதீங்க. பணத்தை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேமித்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு சேமித்து வச்சுங்க. பணம் எங்கேயாரும் கொடுத்து மாட்டிட்டீங்கன்னா முடியாது. ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கும். கண்டிப்பா இவர்களுடைய பணவரவு, கடன் தொல்லைலாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கடன் தொல்லைன்னு சொல்கிறதோட எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன் வாங்காமல் இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். கிரெடிட் கார்டில் வந்து இப்போ கொடுக்குறாங்க, புது கார்டுங்க. ஒரு கார்டு வந்து முந்தானத்தை போன மாலில் போனால் ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தாருங்கன்னு சொல்லி, சரி ஓகே நமக்கு வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா உரைச்சி விட்டு அதுக்கு நம்ம பணம் கட்ட முடியாமல் இருக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் மாறுது. ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஒன்று. ரெண்டாவது, எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய அதாவது தேவைகளை சுருக்கும் போது நமக்கு பாதிப்புகள் கம்மி. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸை கம்மி பண்ணிடுங்க, லைஃப் செட் ஆகிடும், நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசிக்கார மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கு? மாணவிகள் இனி நல்லா படிக்கணும். பத்தாது, படிப்பில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் பத்தாது. நீங்கள் இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் 90 யூ வில் கெட் 75. 90 மார்க் நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா 75 மார்க் வரும். என்னென்னா நெக்லிஜபிள், அதாவது நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கவனக்குறைவினால் சில இடங்களில் நம்மளுடைய பொட்டன்ஷியல், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும். அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது இவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்? சன்னியாசிகள், ரிஷி, முனி இவங்கள தான் போய் பிடிக்கணும். பாம்பாட்டி சித்தர், கனகம்பட்டி சித்தர், இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் உட்காந்துட்டு வர்றது. அட்லீஸ்ட் 1 hour, ஒரு மாதத்துக்கு 1 மணி நேரம் மாதிரி அந்த நதிகளில் நீராடுவது இல்லையா, காவேரி நதி ஸ்நானம் செய்வது, இந்த மாதிரி சித்தர்கள் கோவிலுக்கு செல்வது பெரிய மாற்றத்தை சிம்மத்து கொடுக்கும், தெரியுமா? இந்த லவ் எப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகும்? ஜெனரல் லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் மெயினாக ஜூனுக்குள்ளே பார்த்தோன்னா துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக லவ் கன்ஃபார்மாக நடக்கும். அது கல்யாணமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஜூனுக்கு அப்புறம்னா அது பெருசாக நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது தான் பெட்டர். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நீங்க மேசம், ரிஷபம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருடத்தை பெண்களுக்கான வருடம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து குரு வீட்டுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கும். 80% பெண்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னுமுமே திருமணமாகாம இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 40 வயது கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம் அப்படின்றது வருமா? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம்ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்கு? சூப்பர், நல்ல கேள்விமா. அதாவது நல்ல கேள்வியை நல்ல விதமா கேட்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், கடக ராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கும் சேர்த்து கல்யாண பிராப்தம் அமோகமா இருக்கு. இந்த பராபவன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும், தெரியுமா? கண்டிப்பா. எந்தெந்த ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? மெயினா கும்பராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது எல்லாருக்குமே அதிகமாயிருக்கு. இந்த கடன் தொல்லை நீங்குமா? அவர்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அடைந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்சி இல்லைன்னா ஃபாரின் அந்த மாதிரி போய் அவர்களுடைய கடன் தொல்லையை நீக்குவதற்கான வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு? மெயினா ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு பிளஸ் கடகம், இவங்க அத்தனை பேருக்குமே தொழில், வேலை, முன்னேற்றம், ஃபேமிலி எல்லாம் செட் ஆகிடும், தெரியுமா இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி.